ஹலோ எவ்ரிவன், என் பேர் அஸ்வின். நான் ஒரு சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து இதுதான் முதல் வீடியோ. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. பட் இந்த கோர்ஸோட டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வர எல்லாருக்கும் டவுட் வந்து, எனக்கு வந்து ஹேக்கிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு நாலேஜ் வேணுமா அப்படிங்கிறது. பட் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹேக்கிங்கில் எந்த ஒரு நாலேஜுமே வேணாம். உங்களுக்கு வந்து ப்ளைனாக ஒரு விண்டோஸில் ப்ரௌஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெப்சைட் ஹேக்கிங் கோர்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கோ மொபைல் ஹேக்கிங்கோ எதுவுமே வராது. முழுக்க முழுக்க வந்து வெப்சைட் ஹேக்கிங் பற்றி மட்டும்தான் இருக்கும். வெப்சைட்ஸ் என்ன, ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேக்கிங் யூஸ் பண்ண போகிறது லினக்ஸ். ஓகேவா? பட் நம்மக்கிட்ட வந்து விண்டோஸோ இல்லை மேக்கோ தான் இருக்கும். அதை நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நம்ம லினக்ஸாக மாற்ற முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரௌசர் உள்ளேயே, அதாவது ஒரு விண்டோ உள்ளேயே, நம்ம விண்டோஸ் உள்ளேயே வந்து லினக்ஸ் ஓடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரே டைமில் விண்டோஸும் யூஸ் பண்ணலாம், லினக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அப்படியே வச்சுப்போம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வந்து லினக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ லினக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு லினக்ஸோட பேசிக்ஸ், ஸோ லினக்ஸோட கமாண்ட்ஸ் என்ன, டெர்மினல்ங்கிறது விண்டோஸில் வந்து கமாண்ட் ப்ரோம்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து லினக்ஸில் வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட பேசிக்ஸ். ஸோ வெப்சைட்னால் என்ன, அது எப்படி ஒரு வெப்சைட் உருவாகுது, ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸை பற்றி எல்லா பேசிக்ஸையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ண போகிறோம். இன்ஃபர்மேஷன் கேதரிங்னால் ஒன்றும் இல்லை, இப்போது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடலாம், அப்புறம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக என்னென்னா, வெப்சைட்ஸோட ஓனர் யார், அந்த ஓனரோட ரெஜிஸ்டர் பண்ண என்ன நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, என்ன மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அது எந்த கண்ட்ரியில் அந்த சர்வர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஹேக்கிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெப்சைட்ஸில். ஸோ அந்த மாதிரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹேக்கிங், வெப்சைட் ஹேக்கிங் கோர்ஸ்னால வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து அட்வான்ஸ்ட் லெவலுக்கு வரைக்கும் போக போகிறோம். ஸோ நம்ம வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு விட்டுற போகிறதில்ல, இருக்கிற அட்வான்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து சொல்லி தர போகிறோம். எல்லாமே வந்து மேனுவலாக, உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் உங்களுக்கு வந்து மேனுவலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், ஸோ ரிமோட் ஃபைல் இன்க்ளூஷன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்குது, எக்ஸஸ் வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் முடித்த அப்புறம் நம்ம ஒரு வெப்சைட்டை எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம். ஹேக் பண்ணி அந்த வெப்சைட்டோட அக்சஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுப்போம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ஹேக் பண்ண அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம், அதாவது எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பேர் வந்து போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த வெப்சைட்டோட அக்சஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம், அதாவது அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம், ஒரு ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணலாம், அந்த வெப்சைட்டில் எப்படி உங்களோட பேர் வர வைக்கலாம், அந்த மாதிரி இப்போ ஹேக்கர் பை அந்த மாதிரி போட்டு உங்கள் பேர் எப்படி வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னதுலாம் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ தான். கோர்ஸ் உள்ளே நீங்கள் வாங்க, இதை விட ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸ் கண்டினியூ பண்ண நீங்களே கற்றுப்பீங்க.